வணக்கம். வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல்ல விஸ்வநாதனோட மாமியார் வந்திருக்காங்க கல்யாணத்துக்கு. அவங்க வராங்க. சம்மந்தி அம்மாங்க 2 பேரும் பார்த்து பேசிக்கிறாங்க. நீங்கள் ஊரெல்லாம் போயிட்டு சாமி ஆன்மீக சுற்றுலாலாம் போயிட்டு வந்தீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு இவங்க திருநூறு கொடுக்குறாங்க. அதை வச்சுட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இன்னும் நீ மாறலேன்ட்டு அவங்க அர்ஜுனோட அம்மா கிருஷ்ணா கிட்ட சொல்கிறாங்க. ஏன்னம்மா நீ குடும்பம்லாம் இப்போ சந்தோஷமாக போயிட்டுருக்கு, நீ எதுவும் பிரச்சனை பண்ணி வைக்காதன்ட்டு. ஏன்டி நீ அப்படியே தான் இருக்கியா? நீ உன்னோட மூத்த தாரத்து பையன் அர்ஜுனு அவங்ககிட்ட நீ பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிட்டு அவனோட பொண்டாட்டி பார்வதிக்கிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டு நீ பாட்டுக்கு இப்படி இருக்கிய, நீ பண்ணுறது கொஞ்சமாவது நல்லா இருக்குதான் சொல்லும்போது, எப்பவுமே எனக்கு அர்ஜுன் தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் என்னோடய பசங்க. இந்த இடத்துல வந்து நீ ஏதோ பிரச்சனை பண்ணி வைக்காதன்ட்டு அவங்க சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அர்ஜுன் மூத்த தாரத்து பையன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. இவங்க உள்ளே வந்தோன்னே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்து பேசுகிறாங்க. எல்லோரும் வந்துட்டு நல்லா விசாரிச்சுட்டு திரும்ப டான்ஸ் ஆடுறதுக்கு கிளம்பிடுறாங்க. கடைசியாக அர்ஜுன் வந்து கேட்குறாரு, ஏன் பாட்டி சொல்லியிருந்தாக்கா நான் காரை அனுப்பியிருப்பேன்னு சொல்லும்போது, ஆமாண்டா உன்னோட பாட்டினாக்கா நீ அனுப்பியிருப்பேன், எனக்கு எப்படா நீ அனுப்புன்ட்டு அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. அதனால் இவர் சோகமாயிட்டார். அந்த பார்வதி வந்துட்டு அவங்கள பற்றி தான் அவங்களுக்கு தெரியுமே விடுங்கன்றாங்க. அதுக்கப்புறமா பல்லவி டான்ஸு ஆடல் பாடலோடு வராங்க. பல்லவியை பார்த்து அந்த பாட்டி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா எல்லோரும் வந்துட்டு பல்லவிக்கும் அஜய்க்கும் நலங்கு வச்சு எல்லாம் பாட்டு கூத்து டான்ஸ் எல்லாம் நடக்குது. இதே நேரத்தில் அஞ்சலி அஜய் போட்ட மோந்திரத்தை வச்சு பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நீ இல்லாமல் என்னால் உயிர் வாழ முடியாதுன்ட்டு அவங்க கையில் விஷ பாட்டில் எடுத்து அவங்க பேக்கில் போட்டுட்டு எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. பொழுது விடிஞ்சு பல்லவி குடும்பத்தில் எல்லோரும் வராங்க. பார்வதி வந்துட்டு அங்கே அவங்களுக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க. அந்த இடத்துல கண்ணன் செல்ஃபி ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இவங்களும் சேர்த்து எடுக்கிறாரு. இவங்க எங்கெல்லாம் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. பல்லவி குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் போய்ட்றாங்க. இவங்க மட்டும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல அவங்க அப்பா பார்த்துட்டு அர்ஜுன்கிட்ட கேட்குறாரு, ஏன்டா எல்லா ஏற்பாடுகளும் ஒழுங்காக தானே போயிட்டு இருக்குது, அவன் எதுவும் பிரச்சனை பண்ண வைக்காமல் பார்த்துக்கிடான்ட்டு. அவங்க அப்பா சொல்கிறாரு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறப்பான்ட்டு. ஏன்டா இந்த ட்ரெஸ்ஸில் இருக்கே, நீ நல்ல ட்ரெஸ்ஸை போட வேண்டியதான்ட்டு பாட்டி கேட்குறாங்க. நீ இந்த கல்யாண நேரத்தில் வேஷ்டி சட்டை போட்டுக்குதான்ட்டு, எனக்கு அதெல்லாம் கட்ட தெரியாது பாட்டி, நான் இப்படியா இருக்கேன்ட்டு, வேலைக்கார மாதிரி இருக்கடா நீ பார்க்குறதுக்குன்ட்டு. இந்த மாதிரி வேலை நீ செய்யக்கூடாதுடா, அதுக்கு செய்கிறதுக்குலாம் ஆள் இருக்காங்கன்ட்டு அர்ஜுன் சொல்லும்போது, இல்லைண்ணே மற்றவங்களாம் செஞ்சாலும் அவங்களாம் கடமையாக செய்வாங்க, ஆனால் நாம் செஞ்சோம்னாக்கா மனசு சந்தோஷத்தோடு வர்றவங்கள சந்தோஷமாக திருப்தியாக கவனிச்சு அனுப்புவோம், அதுதானே இப்போ வர்றவங்களுக்கு நல்லது, நமக்கு சந்தோஷம்ன்ட்டு அவர் சொல்கிறாரு. எல்லாருமே கலைஞ்சி போய்ட்றாங்க. அப்போ பார்வதி கிட்ட அவங்க மாமியார் சொல்கிறாங்க, இவனோட மனசு யாருக்கும் வராதுன்ட்டு. ஆமாத்த, இவனுக்கு ஒரு நல்ல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா போதும் சொல்லும்போது, இவனும் பொண்ணு இதுக்கு மேலே பிறந்து வரப்போறா, முதலே பிறந்துட்டு இருப்பா, இங்கே கூட இருக்கலான்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஆமாம், உனக்கு இந்த புடவை எப்படி அவ்வளோ கரெக்டாக கட்டிக்க தெரியுதுன்ட்டு கேட்குறாங்க. இதை நீங்கள் கட்டிக்கணுன்னாக்கா உங்களோட புருஷங்கிட்ட மாமா கிட்ட கேளுங்க தண்டுறாங்க. இது எப்படி மாமாவுக்கு தெரியும் போது நீங்கள் கேட்டு பாருங்கன்ட்டு அவங்க சிரிச்சுட்டே கிளம்பிடுறாங்க. அர்ஜுன் கிட்ட வந்து சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு புடவை கட்டி விட்டீங்களே, இது எப்படி இருக்குதுன்ட்டு ஒரு வார்த்தை கூட நீங்கள் சொல்லவே இல்லைன்னு. ஆமாம், மற்றவங்களாம் நீ நல்லா புடவை கட்டியிருக்கன்ட்டு என் காதில் கூட தான் விழுந்தது. இந்த புடவை அழகு கிடையாது, ஆனால் அந்த புடவையை நீ கட்டிகிட்டு இருக்கனால தான் அந்த புடவைக்கு அழகுன்ட்டு இவர் புகழ்ந்து பேசிட்டு கிளம்புறாரு. அதுக்கப்புறமா பிரியாவோட காலேஜுக்கு கூட படித்தவங்களாம் வராங்க. அங்கே பிரியா இருக்கா போய் பாருங்கன்றாங்க. அவங்களும் வந்துட்டு அவங்க அண்ணி கூடவும் அவங்க அக்கா கூடயும் இவங்களெல்லாம் அறிமுகப்படுத்தி வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சாருவோட புருஷன் விக்ரம் வராரு. போங்க மாப்பிள்ளை உள்ளே போங்கன்ட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அவர் வரதை பார்த்ததும் இங்கே சாரு முறைக்கிறாங்க. அவரு வந்துட்டு பார்வதிக்கிட்டேயும் மற்ற கூட இருக்கவங்ககிட்டயும் பார்த்து பேசுகிறாரு. அவங்களோட காலேஜ் ஃப்ரெண்டுங்கிட்டையும் பிரியா அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இவங்களாம் அங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க. சாரு முறைச்சி பார்த்துட்டு உள்ளே போய்ட்றாங்க. நீங்களாம் போய்ட்டு சாப்பிடுங்கன்னு அனுப்பிட்டு, பாத்தியா அவன் என்னை எப்படியும் முறைச்சி பார்த்துட்டு போகிறான்னிட்டு, நானும் அவங்ககிட்ட பேசுகிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்ட்டு பார்வதி விக்ரம்க்கு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அஞ்சலி வராங்க. உள்ளே வந்துட்டு நிற்கிறாங்க. அந்த இடத்துல அஜய் பல்லவியோட ஃபோட்டோ பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. ப்ரோமோவில் இவங்க வந்துட்டு அஜய் ரூமில் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவர் ரெடி ஆகிட்டு வராரு. இவங்க இங்கே நின்றுட்டு இருக்குது. அவரும் பார்த்து ஷாக் ஆகிடுறாரு. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.